இன்றைக்கி வியாழக்கிழமை மார்னிங் கிச்சனில் மார்னிங் வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஏழு மணிக்கு ஸ்கூல் பஸ் வந்துடுச்சு. ஆதிரா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டா. லஞ்சும் கொடுத்து அனுப்பிட்டோம். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து மாடிக்கு போயிட்டோம். இன்றைக்கி செடிக்கு தண்ணி ஊற்றுற வேலை என்னோடய வேலை. நேற்று நைட்டு ஃபுல்லாக கொஞ்சம் தைக்க வேண்டிய வேலை, கஸ்டமரோட ப்ளவுஸ் இருந்துச்சு, அதெல்லாம் தைச்சி கொடுத்து அவர் அந்த பட்டன் வச்சுட்டு இருக்கிறாரு. அதனால் மாடியில் போய் அவர் சும்மா பட்டன் தான் வைப்பார். நான் செடிக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். மாடியில் போய் பார்த்தா சூப்பராக மல்லிகைப்பூ, குண்டு மல்லின்னு நினைக்கிறேன், குண்டு மல்லி, அது பூத்து நிறைய பூத்துட்டு இருந்துச்சு. முட்டை இருக்கும்போதே பறிக்கணும்னு நினச்சேன். ஆனால் அது மனசு வரல, பறிக்கவே இல்லை, அப்படியே விட்டுட்டோம். காலையில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நேற்று நைட்டு முட்டை பார்த்தது தண்ணி ஊற்ற போகும்போது. இன்றைக்கி கொஞ்சம் கீரை பறித்து கடையணும். தளன்னு வந்துருக்கு கீரை. வாரத்துக்கு 2 டைம்ஸ் எங்களுக்கு தேவையான கீரை மாடியிலிருந்தே கிடைக்கும். நீங்களும் மாடியில் ஒரு கார்டன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டைம் போகிறதே தெரியாது. காலையில் ஒரு 1 hour, ஈவினிங் ஒரு 1 hour செடி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். டெய்லி ரொட்டீனாக அந்த வேலை செய்யும்போது, படிக்கட்டு ஏறுற வேலை, தண்ணி ஊற்றுற வேலையெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு அது பழக்கமாகவே வந்துடும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நமக்கு படிக்கட்டு ஏறுறது ஒரு எக்ஸசைஸ் தானே. சின்னதாக ஒரு ஜாடியில் 10 o'clock பூ வச்சாலே அதுவே ஒரு அழகு. மார்னிங் டைமில் நான் போகும்போது அந்த பூ மொட்டாகவே இருக்கும். அப்படி ஒரு சில டைமில் கொஞ்சம் லேட் ஆகிட்டு துணி காய வைக்க போகும்போது 10 மணிக்கு போவேன். அந்த டைமில் 10 o'clock தான் அந்த பூ பூத்திருக்கும். ரொம்ப பராமரிப்பெல்லாம் தேவையில்லை. நீங்கள் அந்த பூவை வச்சு பாருங்கள். மார்னிங் டைமில் அதை பாருங்கள், சூப்பராக இருக்கும். தண்ணியெல்லாம் ஊற்றி முடிச்சிட்டேன். கொஞ்சம் கீரை பறிச்சிட்டேன். எனக்கு மட்டும் கொஞ்சம் கீரை கடையணும். அதுதான் மத்தியானத்துக்கான வேலை.